இன்றைக்கி சாதாரணமாக ஒரு காலையில் ஒரு இடத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சும்மா பேசும்போது சின்ன கதை ஒன்று சொன்னார். அது எதுக்காக சொன்னாருன்னு தெரில. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் நிறைய டைம் கேட்டிருக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கதையை நான் கேட்டது எனக்கு கொஞ்சம் சில விஷயம் புரிஞ்சுது. அதை என்ன நான் சொல்கிறேன்னு அந்த கதையை என்னென்னா, அந்த ஒரு ஊரில் ஒரு திருடன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ரெகுலராக திருடுவான். என்ன திருடுவான்னா பூசணிக்காய் மட்டும்தான் திருடுவான். வேறு எது பூசணிக்காய் திருடி விற்று விற்று அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான் அத்தனை ரொம்ப நாளாகவே. அவன் பேர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, பூசணிக்காய் திருடனே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு என்னன்னா, என்ன பூசணிக்காய் திருடன் பூசணிக்காய் ஒரு சில நாள் நம்ம திருடன்னு சொல்லும்போது கொஞ்சம் மதிப்பாக இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நல்லா திருடன்னு சொல்கிறாங்க, நம்ம திருடன் தான், நிறைய டைம் மாட்டி மாட்டி அசிங்கப்பட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். அப்போ நடுவில் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டேஜ் கல்யாணம் பண்ண போகும்போது அவன் பூசணிக்காய் திருடும் போது யாரும் பொண்ணு தரல. அப்போ என்ன பண்ணியிருக்கான், ராஜா கிட்ட போய் ராஜா அந்த ஊரில் பெரிய ராஜா, அவர்கிட்ட செல்வம் வசதி எல்லாமே இருக்கக்கூடிய ராஜா. அந்த ராஜா கிட்ட என்ன சொல்லியிருக்கான், ராஜா எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஆனால் எல்லாம் என்ன பூசணிக்காய் திருடன் சொல்கிறதால யாரும் பொண்ணு தர மாட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் ராஜான்ருக்காங்க. அதுக்கு ராஜா ஒரு ஐடியா சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, ஒரு மாதத்துக்கு பூசணிக்காய் திருடத்தை நிப்பாட்டிட்டு போயிட்டு ஒரு 50 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு போடணும், இவன் நம்ம வசதிக்கு இல்லையேன்னு சரி ஒரு 10 பேருக்கு மட்டும் போடு அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ 2 பேருக்கு போட்டால் கூட முடிஞ்ச அளவுக்கு போடுன்னு சொல்லியிருக்காரு. இவன் டெய்லி என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு அந்த கொஞ்சம் இருக்கிற பேர் 10 பேருக்கு டெய்லி ஒரு 30 நாள் போட்டுட்டான். அவனும் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாள் பூசணிக்காய் திருடன் சொல்கிறத மாதிரி டெய்லி சாப்பாடு போடுறவனே அப்படின்னு அந்த மாதிரி கான்செப்ட்டில் சொல்லியிருக்காங்க. உடனே இவனு கேட்டதுனால என் பேர் மாறிடுச்சு, சாப்பாடு போடுறோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய், ராஜா இந்த மாதிரி என் எல்லாமே சாப்பாடு போடுறோன்னு கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ராஜா சொல்லியிருக்காரு, இப்போ உனக்கு பூசணிக்காய் திருடன் கூப்பிடல, சாப்பாடு போடுறதான்னு கூப்பிட்ருக்காரு, அப்போ அது நல்லது தானே அப்படின்னு வச்சுக்காரு. அப்போ தான் சொல்கிறாரு, என்ன ராஜா ஒரு பூசணிக்காவை ஒரு முழு சோத்தில் போட்டு மறைச்சிட்டிங்களேன்னு சொன்னார். அப்போ தான் அந்த டைலக்கோட வசனம் சொல்லுது, ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல, ஆனால் சிம்பிளான விஷயம் சொல்கிறோம். நம்ம எப்பயுமே வந்து எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்குமா முடியாது, எல்லாருக்கும் நல்லவங்களாகவே நம்மளால் இருக்க முடியாது. நம்ம பண்ணுற ஒரு விஷயம், நம்ம சிக்கன் சாப்பிட்டோன்னா அந்த கோழிக்கு அது கெடுதல் தான், நம்ம மட்டன் சாப்பிட்டா அந்த ஆடுக்கு அந்த கெடுதல் தான். அந்த மாதிரி நம்ம எல்லாரையுமே 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியவே முடியாது. இது இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டது சார் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். பாய்.